நான் உங்கள் அம்மு தோட்டம் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹைப்ரிட்டு ஒத்த செம்பருத்திமா, சரிங்களா? அதை பார்க்க போகிறோம். இந்த செடி நான் காசு கொடுத்து வாங்கலைம்மா. நமக்கு எப்போதும் செடி கொடுக்குறவங்க தெருவில் வரவங்கள்ட்ட வாங்கினோம்மா. இப்போ அவங்கள்ட்ட கொய்யா சப்போட்டா மரிக்கொழுந்தெல்லாம் வாங்கினோம்மா. ஒரு 800க்கு வாங்கினேன். அப்போ 2 செடி நமக்கு சும்மா கொடுத்தாங்க. அது கடைசியில் 2மே சிகப்பு ஹைப்ரிட்டு செடிங்க தான். வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க ஹைப்ரிட்டு. நல்ல ரெட்டிஷ் கலருமா, சூப்பராக இருப்பாங்க இந்த செடி. இது ஒரு வாரம் வச்சுருந்துதாம்மா நடவு செஞ்சேன். இந்த மாதிரி பாருங்கள், கீழே பாருங்கள், பாட்டு பெரிய பாட்டு நடவு செஞ்சு இப்போ ரெகுலராக நமக்கு பூ கொடுத்துட்டு வராங்க. அதாவது எப்படி நான் அதை நட்டேன்னா, தோட்ட மண் எல்லாமே 1:1மா. தோட்ட மண், கொக்கோ பிட்டு, எம்சாண்டு, வெர்மி கம்போஸ்ட் எல்லாமே 1:1 போட்டு ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் நல்லா 4-5 ஹோல்ஸ் இருக்கணும். தண்ணி மட்டும் இறங்கணும், மண்ணெல்லாம் இறங்காத. அதில் ஒரு ஸ்டோன், ஒரு கல்லை வச்சுட்டு உள்ள ஓட்டு சட்டி பண்ண செய்வாங்களே, அந்த ஓடு கூட வைக்கலாம். இல்லை கடல் கரைக்கு போனால் சோழி கடனா அந்த சோழியை வைக்கலாம். ஏதாவது ஒன்றுமா நம்ம வச்சுட்டு. என்கிட்ட தோட்ட கழிவுகள் நிறையா இருக்குமா. ஏன்னா ஒரு வருஷம் நான் ஜனவரியில் செடிங்கள்லாம் கவாத்து பண்ணுவேன். அப்போ கூட நிறைய செத்தைகள் இருக்கும். தோட்ட செத்தைகள் என்கிட்ட எக்கச்சக்கம் இருக்கும். வீட்டுக்கு முன்னால் வேப்ப செத்தைகள்லாம் விழும். அதெல்லாம் நான் அந்த தோட்டத்துக்காக பயன்படுத்துவேன். அந்த மாதிரி தோட்ட கழிவுகள் இந்த செடிக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக. இப்போ என்கிட்ட இது அதை நான் சொல்லிட்டேன், இது ஃப்ரீயாக கொடுத்த செடின்னு. என்கிட்ட இவங்க ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுதுமா. எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்காங்க பாருங்கள். இதை இன்னும் நான் கவாத்து பண்ணல. நமக்கு தொடர்ந்து பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கம்மா. இதுக்கு இடையில நான் என்னென்ன செய்வேன்னா, இதே பாருங்கள், இந்த மாதிரி பெரிய இலைகள், முற்றிய இலைகள், பழுத்த இலைகள்லாம் கிள்ளிடுவேன். இந்த செம்பருத்தியை பொறுத்த அளவுக்கு நமக்கு வெள்ளைப்பூச்சி வரும். வெள்ளைப்பூச்சி தான் நேற்று வரல. அந்த செடி அப்படி இது பண்ணியிருக்குமா, கஷ்டமாக இருக்குமா. எவ்வளோ தான் நம்ம செய்கிறது. வேப்பண்ணி, காதி சோப்பு ஃபஸ்ட்டு ஒரு நாள் நம்ம டூத் ப்ரஷ்ஷால் அந்த வெள்ளைப்பூச்சியை க்ளீன் பண்ணுறோம். அன்றைக்கே காதி சோப்பு வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுறோம். என்கிட்ட செம்பருத்திகள் அதிகம் இருக்குமா. ஹைப்ரிட்டும் இருக்குது, நாட்டு வெரைட்டி இருக்கிறதுனால எனக்கு தொடர்ந்து வெள்ளைப்பூச்சி இருந்துக்கிட்டே இருக்குமா. இன்னும் 1 மாதம் 2 மாதம் போனால் தக்காளி கத்திரிலாம் இருந்தால் அதுலேயும் வர வாய்ப்பு. என்ன செய்யுதுன்னே தெரியலம்மா. நீங்கள் என்ன வெள்ளைப்பூச்சிக்கு செய்கிறீங்க, உங்களை அனுபவத்தையும் எனக்கு கமெண்டில் பகிருங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது எனக்கு. இவங்க தொடர்ந்து பூ கொடுத்துட்ருக்காங்க, சரிங்களா? தொடர்ந்து பூ கொடுத்துட்ருக்காங்க. பூஜைக்கு நமக்கு பூ வச்சு. இப்போ இந்த ஹைப்ரிட் சிகப்பு செம்பருத்தியோட வரலாறை சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி நமக்கு 5 பூ கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு நான் என்னென்ன செய்கிறேன்னா, வாரம் இல்லைன்னா 10 நாளுக்கு ஒரு முறை இயற்கை உரமாக கொடுப்போம்மா. என்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுப்பேன். ஆனால் ரெகுலராக நம்ம கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு வரணும், பராமரிச்சுட்டு வரணும். இந்த முத்துன இலைகள் அதெல்லாம் கிள்ளிடுறேன். இந்த செடி எவ்வளோ காத்தோட்டமாக இருக்குது பாருங்கள். நல்ல வெயிலில் தாம்மா இருக்குது இந்த செடி. ஆனால் இது ஹைப்ரிட் செம்பருத்திமா. உடச்சி வச்சு பார்க்கணுமா, கட் பண்ணி மற்ற செடி வைக்கிற மாதிரி இதை நான் வச்சு பார்க்குறேன். இன்றைக்கி வைக்கிறேம்மா. நான் ஒன்று கட் பண்ணி மற்ற செடியெல்லாம் இந்த சிகப்பு அடுக்கெல்லாம் உடச்சி வச்சு நான் 4-5, ஏன்னா அது கிடைக்கவே இல்லை. சிகப்பு அடுக்கு செம்பருத்தி காலாவதி ஆகிட்டு போயிட்டே இருக்குது. நம்மளை விட்டு மறைஞ்சிக்கிட்டு வருது. அப்படியே வந்தாலும் ஜிமிக்கி செம்பருத்தி மாதிரி கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்குமா, அந்த மாதிரி தான் வருது. நீங்கள் நல்லா பாருங்கள், பழைய அடுக்கு சிகப்பு செம்பருத்தி நம்ம பார்த்தது இப்போ எங்கேயுமே இல்லைம்மா. நான் நிறைய இடங்களில் தேடிட்டேன். அது எப்படியும் 200ரூவான்னு ஒரு செடி கிடச்சிதுமா. அதை வச்சு இப்போ நான் ஒரு 4-5 செடி உருவாக்கிட்டேன். அதே மாதிரி இதை உடச்சி வச்சு பார்க்கணுமா வருதானு. ஏன்னா இவங்க ஹைப்ரிட்டு, இதே மாதிரி ஹைப்ரிட்டு நான் வச்சு ஒரு அன்னகுண்டாலாம் நிறைய பூக்கள் கொடுத்துட்டு சூப்பராக இருந்தாங்கம்மா. நான் இப்போ கவனிக்காமல் வெள்ளைப்பூச்சி அதிகம் ஆகி அந்த செடி போயிட்டு வரேன்னு போயிட்டாங்க. செம்பருத்தியை பொறுத்த அளவுக்கு நமக்கு வெள்ளைப்பூச்சிகளுடைய தாக்கம்தான் அதிகமாக இருக்கும். அதை நம்ம பார்க்கணும். இதை நான் கட் பண்ணி இன்றைக்கி வச்சு எப்படி இருக்குன்னு காட்டுறேம்மா. தேங்க்யூம்மா.